Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNPSC Group 4 எக்ஸாம்க்கான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா OMR ஷீட் எப்படி ஃபில் பண்றது, எக்ஸாம்க்கு என்ன திங்ஸ் கொண்டு போகணும், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து எக்ஸாம் டைமிங்ஸ் வந்து பார்க்கலாம். எப்போ நீங்க வந்து சென்டருக்கு போனா கரெக்டா இருக்கும், எப்போ வந்து உங்களை வெளியில விடுவாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வருகை நேரம் காலை 8:30 மணின்னு கொடுத்திருக்காங்க. மார்னிங் 8:30 ல இருந்தே உங்களை வந்து எக்ஸாம் ஹால் அலோ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்விஜிலேட்டர் அங்கே இருப்பாங்க. ஸோ 8:30 மணிக்கு வந்து நீங்கள் சென்டர் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களை 8 to 9 எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து அலோ பண்ணுவாங்க. 9 மணிக்கு மேலே போனீங்கன்னா உள்ளே அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8:30க்கெலாம் வந்து நீங்கள் கரெக்டாக அங்கே இருக்க சென்டருக்கு போய்ட்டு உங்களோட ஹால் வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக போகிறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் போட்டிருக்காங்களோ அங்கே கரெக்டாக 8:30 மணிக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியிலே நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்தந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு இந்தந்த ஹால்னு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதில் செக் பண்ணி கரெக்டான ஹாலுக்கு போங்க. ஹாலுக்கு போனது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட சீட் எங்கே இருக்குது அப்படின்றத உங்கள் ஹால் டிக்கெட்டை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ கரெக்டான சீட்டில் போய்ட்டு உட்காருங்க. உட்காந்துட்டு கரெக்டாக அது உங்கள் சீட் தானே அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 9 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் இன்விஜிலேட்டர் வந்து OMR எப்படி ஃபில் பண்ணுறது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கொடுத்துருவாங்க. 9 மணிக்குள்ளே எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவங்க சொல்லி முடிச்சிருவாங்க. 9 மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு OMR ஷீட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோட்டோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பாருங்கள், உங்களோட OMR ஷீட் தானே ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9 மணிக்கு வந்து நீங்கள் OMR ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை பொறுமையாக ஃபில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். 9:15க்குலாம் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. 9:15க்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் கையில் கிடச்சிரும். 9 மணிக்கு OMR கிடைக்கும், 9:15க்கு வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடைக்கும். ஏன்னா கொஷின் நம்பரை வந்து நீங்கள் OMR ஷீட்லையுமே வந்து சேர்த்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் உங்களை கொஷின் பேப்பரை பிரிக்க விட மாட்டாங்க. 9:30 மணிக்கு தான் கரெக்டாக வந்து கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங். இந்த டைமிங்குள்ளே நீங்கள் கரெக்டாக உள்ளே போய்க்கோங்க. உங்களுக்கு அரை மணி நேரம் கரெக்டாக டைம் தராங்க. 8 to 9 இதுக்குள்ளே உங்களோட ஹாலுக்குள்ளே நீங்கள் போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு மேலே வந்தால் உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து போகிறோம்னு சொல்லிட்டு லேட்டாக போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் 9 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வெளியில் வரதுக்கு 12:45 மணி ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து 12:30 வரையும் 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த 12:30லேருந்து 12:45 வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோட்டல் போடுவீங்க. எத்தனை ஏ எழுதிருக்கீங்க, எத்தனை பி எழுதிருக்கீங்க, டோட்டல் ஏ எவ்வளோ, டோட்டல் பி எவ்வளோ, இதெல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு 1/4 மணி நேரம் டைம் தருவாங்க. ஸோ உங்களை 12:45க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் விடுவாங்க. நீங்கள் வந்து 8:30க்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா 12:45க்கு தான் வெளியில் வருவீங்க. பார்த்துக்கோங்க. இன் பிட்வீன் இடையில வந்து வெளியில் விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போகுதுன்னா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹால்குள்ளே வந்து போங்க. ஹால் டிக்கெட் வந்து மறந்துட்டு போயிடாதீங்க. ஹால் டிக்கெட் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க. கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹால்குள்ளே போகிற டைமிங்கில் வந்து ஓரளவுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.